ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்னைக்குண்டான தலிகை ரொம்ப சிம்பிள் தலிகையா தான் இருக்க போறது. ஸோ ஜென்ரலாகவே நான் வந்து இந்த அமாவாசை மாதிரி நாட்கள்ல நான் வீடியோ போடவே மாட்டேன். பிகாஸ் நமக்கு வேலை ஜாஸ்தி அன்னைக்கு. ஸோ இன்னைக்கு சம் ரீசன் இன்னைக்கு வீடியோ போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அதனால காத்தால எழுந்து அப்பாவுக்கு பண்ண வேண்டிய டிஃபன் வேலைகள்லாம் முடிச்சு கொடுத்துட்டு தென் நான் வந்து இதை பண்ணினேன். வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி எல்லாம் பண்ணி வச்சுட்டு நேத்திக்கு வந்து மல்லேஸ்வரம் சாயங்காலம் போயிருந்தேன். நாட்டு சக்கரை வேணுமா இருந்தது வாங்கறதுக்கோசரம். ஸோ பாவக்காய், அவரைக்காய், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வாங்கின்னு வந்திருந்தேன். ஸோ உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு சிம்பிள் அமாவாசை தலிகை தான் காமிக்க போறேன். ஸோ நான் இன்னைக்கு கட்டின்னு இருக்கிற சாரி வந்து என்ன சாரின்னு தெரியல, சம் ட்ரெடிஷ்னல் சாரி. இது வந்து ரன்னிங் பிளவுஸ் தான் இதுல இருக்கும். இதுல வந்து நான் வந்து என்னோட பிளான் இந்த மாதிரி சாரி எதுக்கு அப்படின்னாக்கா, டக்குன்னு வந்து மடிசார் கட்டிக்கணும் அப்படின்னாக்கா இதையே அப்படியே அழகா எடுத்து கட்டின்ட்டாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப தாராளமா இருக்கு. பயங்கர ஃபிளீட்ஸ், தலைப்பே பாருங்க எவ்வளவு பெருசா வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ பிளைனா இருந்தது அப்படின்னாக்கா எந்த பிளவுஸ் வேணாலும் நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். நான் ஒரு ரேண்டமா ஏதோ ஒரு பிளவுஸ் ஒன்னு எடுத்து போட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இது வந்து ஒரு ஆன்லைன் ஒரு சாய் கனின்ற ஒரு லேடி கிட்ட தான் இதை வாங்கினேன். இது ப்ரமோஷன் எதுவும் கிடையாது, காசு கொடுத்து வாங்கின சாரி தான். ஸோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளவுதான். இன்னைக்கு ரொம்ப மூடு டல்லா இருக்கேன். நானு என்னைக்குமே மூடு டல்லா இருந்தேனாக்க நான் ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிடுவேன். எப்பயுமே என்ன அப்படின்னாக்கா, அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னாக்கா நான் வந்து பளிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணிடுவேன். கொஞ்ச நேரத்துல காம் டவுனும் ஆயிடுவேன் நானு. ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு பளிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேற எந்த காரணமும் கிடையாது. எங்கேயோ கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட்ட மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. இது மறந்து போயிடுறது எனக்கு. ஸோ சொல்றதுக்கே சில நேரங்கள்ல ரெக்கார்டிங் முடிச்சுட்டு திருப்பி தனியா சொல்லி அட்டாச் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு உண்டான தலிகைக்கு எடுத்து வச்சுட்டு இருக்கிற காய்கறிகள் இதுதான். ஸோ இதை வச்சு நம்ம என்ன குக் பண்ண போறோன்றதை பார்க்கலாம். அவரைக்காய் தேங்காய் போட்ட காய் கூட ரெடியாக எடுத்து போகிறோம். நான் இப்போ வந்து பாவக்காய் வதக்கலை ஆஃப் பண்ணிடுறேன். பாவக்காய் வெல்லம் போட்ட வதக்கல் வந்து செம எம்மியாக ரெடியாக எடுத்து. இன்ட்ரோல வந்து சொல்ல மறந்துட்டேன், என் கை கொஞ்சம் பெட்டரா இருக்கு. நேத்திக்கு சொன்ன மாதிரி நான் இமீடியட்டா ஆஃப்டர் குக்கிங் சுண்ணாம்பும் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் வெத்தலையை அரைச்சி சாறு தடவை சொன்னா அதுவுமே பண்ணேன். வெத்தலை இருந்தது பண்ணினேன். பட் என்னன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, வீக்கம் குறைஞ்சிடுத்து, வலியும் குறைஞ்சிருக்கு. அந்த இடத்த தொட்டா வலிக்கிறது, இந்த விரல்ல வந்து அசைக்கரைச்ச வலி இருக்கு. பிளஸ் அரிப்பு இருக்கு. இன்னைக்கு வந்து புதுசா தெரியறது வந்து அரிப்பு இருக்கு. ஸோ ஐ எம் ஓகே. எனக்கு எதுவும் பெருசா பாதிப்பெல்லாம் எதுவும் இல்லை. நான் நன்னா இருக்கேன், எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. ஸோ உங்க எல்லாரும் எனக்கு வந்து கன்சர்னா எனக்கு மெசேஜ் போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்சமா பாசி பருப்பையும் குக்கர்ல போட்டுடலாம். கொண்டக்கடலை வந்து குழம்பு பண்ணுறதுக்கு காத்தால் தான் ஊற வச்சேன். ஸோ அதனால தான் இப்போ கொண்டக்கடலையே தனியாக வேக போடுறேன் கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறமா. ஸோ இதுக்குண்டான உப்பையும் ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் விசில் ஜாஸ்தி விடணும். காரணம் என்னென்னா ஓரளவுக்கு தான் ஊறிருக்கு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் விசில் ஜாஸ்தி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா கொண்டக்கடலை வெந்துடும். ராத்திரி ஊற போட மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம கொண்டக்கடலை குழம்பு பண்ணிட்டுடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, வேக வச்சு எடுத்துட்ட கொண்டக்கடலை, பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். குழம்பு தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயம், மஞ்சப்பொடி, குழம்பு பொடி. ஸோ இதெல்லாம் தான். இப்போ நல்லெண்ணெயில் தான் பண்ணிக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி அது ஃப்ளாட்டாக ஸ்ப்ரெட்டாக அரைச்ச ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் எங்கள் ஆற்றுல எண்ணெய்கள் ஜாஸ்தி கிடையாது, கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். எண்ணெய் கொஞ்சம் சுடட்டும். கடுகு வெந்தயத்தை போட்டுக்கலாம், பொரியட்டும். அது
பேசிகிட்டே சமைப்பேன். எனக்கு இன்றைக்கி பேசுகிற மூடே இல்லை. இன்றைக்கி நான் ரொம்ப டிஜெக்டடாக இருக்கேன். என்னன்னே தெரியல. அப்படியே வெடிச்சிரும் போல் இருக்கு என் மனசுலேருந்து எல்லாமே. ரொம்ப பேசினா நிறையா எதையாவது பேசிடுவேன். ஸோ அதனால் பேசாமல் இன்றைக்கி நான் சமைக்கிறேன். வேக வச்ச பாசிப்பருப்பை ஆட் பண்ணி விட்றேன். ஒரு சின்ன கட்டி வெல்லம் போட்டுக்கலாம். வேண்டான்றவா அவாய்ட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சுடுத்து. இப்போ நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சுண்டை வத்தலை வந்து கொஞ்சமாக நெய்யில் பொரித்து இந்த குழம்பு மேலே சேர்த்துடலாம். நல்லா உப்பை கலக்கி விட்டுட்டேன். அப்பாவுக்கு வந்து மைக்ரோவேவில் வேக வச்சா பல்லு கடிக்க முடியல அப்படின்னா, ஸோ அதனால் குக்கர்லேயே ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எப்பயுமே அவரைக்காலாம் வேக விட்டேன்னா தண்ணியை வடிகட்டி யூஸ் பண்ணினா தான் அதில் வந்து பொட்டாசியம் ரிச். யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ இப்படி குக் பண்ணேன்னா உடம்புல பொட்டாசியம் ஏறுறது கம்மியாக இருக்கும். அப்பாவுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் வேக வச்ச தண்ணியை வடிகட்டிட்டு தான் காய் பண்ணுவேன். அவரைக்காயை வந்து வேக விட்டுட்டேன் இல்லையா, நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். நல்லாவே சாஃப்டாக வெந்துருத்து. கடலெண்ணெய் குத்தின்ட்டுருக்கேன். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு போடணும். நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு போடலை. சுத்தமாக பருப்பு வாயில் அமிட்டா எனக்கு பிடிக்கலன்னு கோவமாக சொன்னான். ஸோ அதனால் நான் இனிமேல் எந்த இடத்துலையும் கடலைப்பருப்பு போடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் தாளிக்கணுன்னா கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றச்ச. வேக போடுறச்சியே நான் உப்பு போட்டு தான் வேக போட்டேன். எனக்கு அந்த உப்பு போரும், இதுக்கு மேலே வேண்டாம். ஸோ இப்போ நம்ம தேங்காய் துருவலையுமே ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரொம்ப நேரம் பண்ண வேண்டாம். இன்றைக்கி காத்தாலேயே காய் சரியாயிடும். ரொம்ப நேரம் வச்சுக்கிறதா இருந்தால் தான் ரொம்ப நேரம் வதக்கணும். இப்போ நம்ம இமீடியட்டாக செலவழிக்க போகிறோன்னா தேங்காவை போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஒரு 1 or 2 மினிட்ஸில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோன்னாக்கா நமக்கு அவரைக்காய் தேங்காய் போட்ட காய் ரெடி. அவரைக்காய் தேங்காய் போட்ட காய் கூட ரெடியாக எடுத்து அடுத்தாப்பில் பாகக்காயை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அவரைக்காய் பண்ண அதே வானலிலேயே கொஞ்சமாக எண்ணெய் குத்தி கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வந்து பொரிய ஆரம்பிச்சுடுத்து. நான் இப்போ வந்து பாகக்காய் ஆல்ரெடி அலம்பி கட் பண்ணி வச்சுட்டேன். நல்லா காஞ்சே போயிடுது. ரொம்ப நேரம் ஆச்சு கட் பண்ணி. இதுக்குண்டான கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கும். இது கொஞ்சம் மூடி வச்சு தான் பண்ணணும், சீக்கிரமாக வதங்கும்.
ஓரளவுக்கு லேசாக வதங்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இப்போ வந்து உப்பு ஆல்ரெடி போட்டேன், வெறும் காரப்பொடியும் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பனை வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். நார்மல் வெல்லமும் போட்டுக்கலாம். நார்மல் வெல்லம் போட்டால் எனக்கு வந்து அந்த பாகு கன்சிஸ்டன்சி ஆகி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஆத்துக்காருக்கும் பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கும் பிடிக்கும். ஆனால் ஆக்சுவலி அவரால் பாவம் சாப்பிட முடியலன்றார், கடக்குன்னு ஆகிடுறது அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி பனை வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். நார்மல் வெல்லம் போட்டு பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன், சின்ன டம்ளர் தான் இது. இதில் உள்ள ஈரத்துக்கு இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும். கொஞ்சம் மூடி போட்டு வதக்குவோம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். சாதமும் வச்சாச்சு. கரெக்டாக சாஃப்டாகவும் இருக்குது, வெந்தும் இருக்குது, கரக்கரான்னு ஆகலை. இதையே இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் கரக்கரான்னு ஆகிடும். அவ்வளோ நேரம் ஆக்க வேண்டாம். இப்போயே இது ஆறிடுத்துன்னா இந்த பாகு மாதிரி இருக்கிறது கொஞ்சம் லிட்டில் பிட் ஹார்டாக தான் ஆகும். ஸோ அதனால் இந்த கன்சிஸ்டன்சி போரும். நான் இப்போ வந்து பாவக்காய் வதக்கலை ஆஃப் பண்ணிடுறேன். பாவக்காய் வெல்லம் போட்ட வதக்கல் வந்து செம எம்மியாக ரெடி ஆகிடுத்து. இன்றைக்கு உண்டான தளிகை சுட சுட ரெடி ஆகிடுத்து. பார்த்தேன், இப்போ தான் சாதம் ஆஃப் பண்ணினேன். அதுக்கப்புறமா கொண்டக்கடலை, பாசிப்பருப்பு, சுண்டை வத்தல் போட்ட அமாவாசை குழம்பு இது. அதுக்கப்புறமா அவரைக்காய், தேங்காய் போட்ட காய், பாவக்காய் வதக்கல், வெல்லம் போட்ட வதக்கல் இது. ஸோ இன்றைக்கு உண்டான தளிகை இது தான். ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye bye all.